அப் அண்ட் டவுனு டோலிக்கு எவ்வளோ வாங்குறீங்கண்ணா? பரவாயில்ல, நல்ல ஒரு சேவை தான். போயிட்டு வந்தால் ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரிப் அடிப்பீங்க? அடுத்த நாள் வயசு எவ்வளோ ஐயா? நீங்கள் டோலி தூக்குறீங்களா? ஆமாம் சாமி, நானும் 50 வருஷம் வந்தேன். தூக்கம் நல்லா வருமா டோலி தூக்கிட்டு போனா? நன்றிங்க ஐயா. இவன் 10 தாரை ஏற்றுவான். இதுக்கு வரேங்க. வாழ்க வளமுடன். சாமியே சரணம் ஐயப்பா. அடமலை தட்டி எடுத்துகிட்டு இருக்குது. பஸ்ஸில் வந்து பார்த்தோம்னா ரோடே தெரியாத அளவுக்கு மழை பேஞ்சிட்ருக்குது. இவனுங்க எங்கடா போயிட்டுருக்குறானுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். எங்கேயும் போனீங்க, சபரிமலை போயிட்டு ரிட்டன் பம்பாட்டூர் நிலக்கல்லில் வண்டியில் ஏறணும். அதைத்தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. டிரைவர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்குறாங்க. எதுக்கு இந்த கிளிப்பிங்ஸை வந்து முதல்ல போட்டேன் அப்படின்னம்னா, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருந்தோம். சரி, இப்போ நம்மளோட பயணத்தை வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்தோம்னா அப்படியே கோவையிலிருந்து அப்படியே பாலக்காடு ரூட்டில் வந்து ட்ராவல் பண்ணி போகிறோம். ஸோ நடுவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுரங்கப்பாதை, மலைகளை வந்து கொட்டஞ்சு எடுத்திருந்தாங்க. இதனால் கிட்டத்தட்ட 5 to 10 கிலோமீட்டர் சேவ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்போர்ட் சாதனைன்னு கூட சொல்லலாம். அப்படியே நம்ம போனோம்னா தத்துவமசி அப்படிங்கிறது தான் ஐயப்பன் கற்ற இடம். சபரிமலை ஐயப்பனை தரிசிக்கிறதுக்காக பயணம் போயிட்டுருக்குறோம். பம்பா போகணும் அப்படின்னம்னா காரை வந்து நேரடியாக அங்கே விட மாட்டாங்க. ஸோ நிலக்கல் அப்படிங்கிற இடத்துல பார்க்கிங் பண்ணணும். ஸோ அந்த நிலக்கல் ஏரியா வந்து ரொம்ப பசுமையாக இருக்குது. வண்டியை வந்து இங்கே பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து கவர்மெண்ட் பஸ் பிடிச்சி பம்பா போய் பம்பாலேருந்து சபரிமலை போய் ஐயப்பனை வந்து தரிசனம் பண்ணணும். ஸோ இங்கே ஆயிரக்கணக்கான கார்கள் வந்து பட்டை கிளப்பிட்டு நிற்கிது. பம்பா போகிற வண்டி நிலக்கல்லிருந்து ஸ்டார்ட் ஆகி கிளம்புது. பம்பா போகிறதா இருந்தால் கவர்மெண்ட் வண்டியில் தான் போகணும். நிலக்கல்லிருந்து பம்பா போகிற அந்த ரூட் இருக்குது இல்லைங்க, பயங்கர இயற்கையாக இருக்கும். அதுலேயும் வந்து அந்த மழை காலத்தில் போகும்போது ஈரப்பதத்தோட சைடில் இருக்கிற அந்த பசுமையை நீங்கள் பார்த்துட்டு போகிறதுக்கே வந்து அவ்வளவு அனுபவமாக இருக்கும். ஐயப்பனை பார்க்குறது வந்து மிகப்பெரிய புண்ணியம். அதில் இந்த பயணம் வந்து இன்னும் பார்த்துங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காகவே போயிட்டு வரணுங்கிற மாதிரி தான் இருக்கும். பம்பா நதியை நோக்கி பயணம் போயிட்டுருக்குறோம். பம்பா பஸ் விட்டு இறங்கினே நதியில் குளிச்சுட்டு அப்படியே மலை ஏறணும். பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. பம்பா நதி சிந்தாமணி கண்டால் உன்னை கண்டால் மனம் பரவசமாய் உருகுதையா பரந்தாமணி. புண்ணிய தீர்த்தம் கேரளாவில் வந்து 3வது பெரிய தேர்ட் லார்ஜஸ்ட் ரிவர் இன் த கேரளா. கூட்டம் இல்லாமல் அப்படியே ஃப்ரீயாக குளிக்கணும் அப்படின்னம்னா கொஞ்சம் அந்த பஸ் இறக்கி விடுற இடத்துலேருந்து அப்படியே வரணும். நல்ல ஃப்ளோ, சேஃப்டியாக குளிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பக்கம் இருந்து ஒரு நதி வருது, இந்த பக்கம் இருந்து ஒரு நதி வருது, ரெண்டு ஜாயின் ஆகுது. மலை ஏற்றத்துக்கு முன்னாடி சின்னதாக பம்பாலேயே வந்து ஒரு சின்ன ஒரு லஞ்ச் மாதிரி முடிச்சுட்டு அங்கே படி ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு பூஜையை பண்ணிவிட்டு ஸோ அப்படியே நேராக சபரிமலையை நோக்கி நாங்கள் பயணத்தை வந்து அப்படியே தொடங்குகிறோம். இந்த சபரிமலை பயணம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு பம்பாலிருந்து 5 கிலோமீட்டர் நாம் ட்ரெக்கிங் போகிறது அப்படின்னு சொல்லுவோம். ட்ரெக்கிங் அப்படிங்கிறது வந்து ஆங்கில வார்த்தை. தமிழில் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா மலை ஏறி போய் நாம் சாமியை தரிசனம் பண்ணுறோம். மக்களுக்கு எளிமையாக புரியணுங்கிறதுக்காக அந்த வார்த்தை பதத்தை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு காலத்தில் பார்த்தோம் அப்படின்னம்னா கரடு முரடாக இருந்துச்சு. நான் சின்ன பையனாக போகும்போது எல்லாம் பார்த்தோம்னா ஃபுல் கரடு முரடு.
இன்னொரு பாதை அப்படிங்கிறது பார்த்தோம்னா கழுதப்பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. கழுதை பார்த்தீங்க அப்படின்னம்னா மேலே இருக்கிற பக்தர்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டு போய் சேர்க்கும். ஏகப்பட்ட கழுதைகள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னம்னா இப்போ வந்து அதை வந்து டிராக்டர் பாதையாக வந்து மாற்றிட்டாங்க. அதனால தான் வந்து ஏகப்பட்ட டிராக்டர்கள் வந்து சீறி பாஞ்சிட்டு இருக்குது. ஸோ இதில் நம்மளும் கவனமாக போகணும், அவங்களும் கவனமாக வரணும். ஏன்னா டயர்ஸ் பெருசாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த பாதை. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிட்டுருக்கிறாரு. ஒரு பாதையில் வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும், கைப்பிடியெல்லாம் பிடிச்சிக்கலாம். இந்த பாதை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னம்னா நல்லா ஒரு தார் ரோடே போட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஈஸி அசஸ் வந்து இருக்கும். சின்ன சின்ன குழந்தைங்க கூட கொஞ்சம் அப்படியே ஏறி வர மாதிரி இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சஜஷன்ஸ் என்ன அப்படின்னம்னா அந்த படிக்கட்டு இருக்கிற பாதையில் பார்த்தோம்னா மழையில் நனையாமல் இருக்கிறதுக்கு செட்டும் இருக்கும். ஸோ கொஞ்சம் நம்ம சேஃபாக போகணும், குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனோம், வயதானவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம், சரி மழையில் நனைஞ்சா அந்த மாதிரி சளிகளி பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோம்னா அந்த படிக்கட்டு இருக்கிற ஸ்டெப்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி இதே வந்து விரதம், அந்த சொகுசு வாழ்க்கையை தவிர்த்து கஷ்டங்களை ஏற்று அப்படி போய் தான் ஐயப்பனை பார்க்கணும். ஸோ அந்த இதுக்கு ப்ரிப்பேர் ஆனவங்க எல்லாமே பார்த்தோம்னா இந்த பாதையை வந்து ப்ரிப்பேர் பண்ணி போகலாம். ஸோ இதுதான். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஏறும்போது அதில் ஏறிட்டு இறங்கும்போது வந்து இந்த பாதையிலையும் இறங்குவோம், இப்படி ஏறி அப்படி இறங்குறதுன்னு சொல்லிட்டு கூட நாங்கள் நிறையா பண்ணுவோம். ஏன்னா அதுதான் எங்களுடைய அனுபவமாக இருக்கும். ஸோ இப்போ அப்படியே வந்து நம்ம சன்னிதானத்துக்குள்ளே வந்து அப்படியே ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னம்னா பக்தர்கள் மாலை அணிந்து வந்தவர்கள் தரிசனம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூ லைன் இருக்கும், இங்கேருந்து ஃபார்ம் ஆகி போகும். ஸோ சிவில் தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு மாலை அணியாதவர்கள் இருக்குது. ஸோ அப்படி போய் நாங்கள் சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். எங்களுக்கு பார்த்தோம்னா வீடியோ எடுக்கிற அந்த ஆர்வத்துக்கு யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் பர்மிஷன் கிடைக்காது. ஆனால் எங்களுக்கு வந்து அங்கே வந்து பர்மிஷன் கிடச்சிச்சு. அதுதான் எங்களுடைய இறைவன்ட்டு நான் வந்து வேண்டினது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று வேண்டுவாங்க. ஆண்டவா உன் சன்னிதானத்துக்கு முன்னாடி நின்று நான் ஒரு வீடியோ பேசணும்னு நினச்சேன். சபரி மலை ஏறி ஐயப்பனை பார்த்துட்டு இப்போ அவருடைய கோயில் முன்னாடி நின்றுருக்கிறோம். நீங்களும் தரிசனம் பண்ணுங்க. ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்ப விரதத்திலேயே ரொம்ப கஷ்டமான விரதம் இல்லையா? அந்த சபரிமலையில் போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு பம்பா வந்து பம்பாலேருந்து பஸ் ஏறி நிலக்கல் வர்றது தான் இருக்கிறதுலேயே கஷ்டமான ஒன்று. 6 பஸ் விட்டாச்சு. 7வது பஸ்ஸில் வந்துட்டு இருக்கிறேன். நான் என்ன டிஷர்ட் அவன் எடுத்துடுறேன், நான் ஏகப்பட்ட வேலைக்கு பார்த்துட்றானுங்க, ஜன்னலில் குதிக்கிறானுங்க. சாமி ஒரு ஜன்னலில் குழந்தைய வச்சு சீட்டு போடுறேன். இது வேற எங்கேயுமே நம்ம பார்த்ததில்ல. Tana
tadani nadir dir tum dir tana tam tum dir tam tum dir takir dikir dak da din kir than ta da tin na kan kir tran ta tha de na tana de na re na re de ta na de na de na de na de na